ஹாப்பி மார்னிங். இன்றைக்கான டே வந்து எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட்டாகவே எழுந்திரிச்சேன். 2 நாள் லீவு. நேத்திக்கு வந்து ஆஃப் டே ஸ்கூல் இருந்தது. இன்றைக்கி வந்து லீவுன்றதுனால கொஞ்சம் பொறுமையாக எழுந்திரிச்சு வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சிட்டேன். எப்போதும் போல் காலையில் எழுந்திரிச்சோடனே காஃபியோடு வந்து இந்த டே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மித்தி வந்து எழுந்திரிச்சிட்டா, ரோஷன் என்னமோ தூங்கிட்டு இருக்கான். அவன் எந்திரிக்கவே இல்லை. சரி, அவன் பொறுமையாகவே எந்திரிக்கிட்டோன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. சரி, ஃபஸ்ட்டு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற வேலையெல்லாம் ஒவ்வொரு வேலையை பார்த்துக்கணும். இன்றைக்கி நான் என்ன சமைக்கலான்னு யோசிச்சிட்டே இருந்தேன். சரி, அவங்க போயிட்டு நான்வெஜ் இப்போ வந்து வாரத்தில் ஒரு 2 நாள் அந்த மாதிரி எடுப்போம். புதன்கிழமெலாம் கூட எடுக்கிறதில்ல. சரி, தினமுமே வந்து முட்டை வந்து அவிச்சு கொடுக்கறதுனால வந்து கம்பல்சரி எல்லாருக்குமே இதோட தினமுமே முட்டை அவங்க 3 பேருக்குமே கொடுத்துட்ருக்கேன். 4 கிழமையில மட்டும் நான் கொஞ்சம் வேணான்றதுனால அவ்வளோ சாப்பிட்றதில்ல. அப்படி சாப்பிட்ணுன்னா ஆம்லேட் போட்டு சாப்பிடுவேன். அவங்களுக்கு மட்டும் முட்டை கண்டினியூவாக அவிச்சு கொடுக்கறதுனால சரி, நான்வெஜ் புதன்கிழமை எதுவுமே எடுக்கிறதில்ல. வாரத்தில் ஒரு நாள் தான் எடுக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கலாம். சிக்கன் மட்டும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சொல்லியிருந்தேன். சிக்கன், மட்டன், அப்புறம் இறால் வந்து சொல்லியிருந்தேன். மீன் வந்து யாருமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. சரி, அது எதுக்கு மீன் வந்து காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்ணுன்னா ஒரு ஆள் மட்டும்தான் எவ்வளோ சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இதுக்கப்புறம் அம்மா, மாமியார் யாராச்சும் வந்தாங்கன்னா மீன் வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி தான் பண்ண போகிறேன். நார்மலாக பண்ணுறத விட இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன். இதை வந்து எப்போயாச்சும் ஒரு டைம் ரொம்ப டைம் இல்லை, கொஞ்சம் சீக்கிரமாக முடியணும்னா செஞ்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக அரைச்சி வைக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பேறி தான். அதனால் இதை மொத்தமாக இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், புதினா இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு நம்ம நார்மலாக எப்போவுமே வந்து சிக்கன் பிரியாணி செய்கிற மாதிரியே தான் செய்யணும். நான் நிறைய டைம் வந்து சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நான் காமிச்சிட்டேன். அதனால் வந்து ரொம்ப டீட்டெயிலாலாம் சொல்லலை. தண்ணி மட்டும் கொதிக்கிறதுக்கு முன்னாடி சும்மா லைட்டாக பபிள்ஸ் வந்தோடனே நம்ம அரிசி போட்டுக்கிறேன் நான். ஏன்னா வந்து சாப்பாட்டு அரிசி நான் சேர்த்து போட்டிருக்கேன் சீரக சம்பா அரிசியோட. கொஞ்சம் வேகத்துக்கு டைம் எடுக்கும். அதனால் நான் வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து பபிள்ஸ் வந்தோடனே அரிசி போட்டுட்டேன். அரிசியெல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்கும்னு நினைக்கிறேன் அரிசி ஊற வச்சுட்டேன். ரெண்டுமே வந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆகிடும். கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும் ஒரு அரிசி. இன்னொரு அரிசி வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட்லாம் தெரியல, நல்லாவே இருக்குது. அது ஒரு டைம் செஞ்சால் அதிலேருந்து கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுனால வந்து அதை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். சிக்கன் பிரியாணி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணலான்ட்டு இதுக்கப்புறம் தான் யோசிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனே வந்து ஒரு 2 பாதியாக பிரிச்சுக்கிட்டேன். 1/2 kg சிக்கன் வந்து கொஞ்சமாக பிரியாணி பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து 65க்கு எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். சரி, பார்ப்போம். ஒவ்வொரு வேலையாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி இந்த சண்டே விலாக் வந்து ஊர்லேருந்து வந்திருக்கோம். ஊருக்கு போக வேண்டிய வேலை தான் இருந்தது. சரி, போகவே முடியல. இப்போ தான் வீடு கொஞ்சம் மாற்றணும். அதுவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அடுத்த நாள் வந்து ஸ்கூல் வேறு இருக்குது. 2 பேருமே ஊருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் அனுப்புறதுமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து ரோஷன் மித்திலாம் வந்து லீவ் போட்டுட்டு அவங்கள வந்து ஊருக்கெல்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டோம். ஏதாச்சும் எமர்ஜென்சி அப்படின்னா மட்டும்தான் வந்து லீவ் போடுவோம். எல்லா நாளுமே வந்து லீவ் போட்டுட்டுலாம் கூட்டிகிட்டு போக மாட்டோம். சார் வந்து 6th படிக்கிறார். ஒரு நாள் வந்து லீவ் போட்டுட்டுலாம் படிக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எழுதணும் வேறு. ஒரு சப்ஜெக்ட்னா பரவாயில்ல, எல்லா சப்ஜெக்ட்லையுமே எழுதுறதுக்கு கொடுப்பாங்க. அவங்களுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவசரமாக வரா மாதிரி இருக்கும். இன்றைக்கி விடியற்காலைல ஊருக்கு கிளம்பிட்டோமா அடுத்த நாள் விடியற்காலைல கிளம்பி வரணும். 2 பேரையும் ஸ்கூலுக்கு அனுப்பணும். டிஃபனும் வந்து ரெடி பண்ண முடியாது, கடையில் வாங்கிக்கணும். அப்புறம் மதியம் லஞ்சு ரெடி பண்ணுறதுமே கஷ்டமாக இருக்கும். நம்ம ஊருக்கு போகணுன்னாலுமே வந்து அவ்வளோ வீடெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் கிளம்புவோம். ஆனால் நம்ம கிளம்புற அவசரத்தில் எல்லாமே எடுத்த இடத்துல வைக்க மாட்டோம். அப்படி அப்படியே போட்டு போயிடுவோம். வந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை அதிகமாகவே இருக்கும். அதனால சரி வேணாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகல. இதுக்கப்புறம் வந்து பொங்கலுக்கு தான் ஊருக்கு போவோம். இன்னும் ஒரு 3 மாதம் 4 மாதமும் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ தான் இடையில வந்து ஊருக்கு போகிற மாதிரி எந்த ஒரு சுச்சுவேஷனுமே இல்லை. சரி, இருந்ததுன்னா வேணால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஊருக்கு போகலனாலும் வந்து மனசு ஃபுல்லாக அங்கேயே தான் இருக்குது. அத்தை என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அவங்களுக்குமே கொஞ்சம் உடம்பு முடியல. என்ன பண்ணுறாங்க என்னன்னு தெரியல வேறு. சரி, நாத்தனார் இருக்காங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். ஊரில் போனால் என்ன ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கும். அங்கே வந்து திருவிழான்னா வந்து எல்லாருமே ஒரு டீமாக வந்து சாரீலாம் எடுப்பாங்க. போன வருஷமே பிளான் பண்ணது. இந்த வருஷம் எடுத்தாங்களா என்னன்னு தெரியல. மருமகள் எல்லாம் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி வைப்பாங்க. மாமியார்லாம் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி வைப்பாங்க. நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். பக்கத்தில் அக்காலாம் இருப்பாங்களா, நல்லா சிரித்து ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம். நம்மனா எங்கள் வீட்டுக்குள்ளேயே இருப்போம். ஊர்லலாம் அப்படிலாம் இருக்கவே இருக்காது. அவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும். இருக்கிற ஒரு நாள்னா கூட ஜாலியாக இருக்கும். ஏதாச்சும் ஒன்று பேசி சிரித்து கிண்டல் பண்ணிகிட்டு இருப்போம். நம்ம இங்கே சென்னையிலலாம் அந்த அளவுக்குலாம் வந்து ஜாலியாக பேசுவோம். சும்மா ஒருத்தர் கலாய்ச்சிலாம் பேச மாட்டோம். ஃப்ரெண்டுக்கிட்ட மட்டும் அந்த மாதிரி பேசுவோம். மற்ற பக்கத்து வீட்டிலலாம் நம்ம அந்த மாதிரி பேசவே மாட்டோம். ஊர்லலாம் அப்படி கிடையவே கிடையாது. ரொம்ப நல்லாயிருக்கும். போக முடியல, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கூழ் ஊற்றுற திருவிழா போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நம்மளோட சுச்சுவேஷன்லாம் சிலது இருக்குது. சரி, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு.
சரி ஓகே. சிக்கன் பிரியாணியுமே கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து நெய் போட்டுட்டு கொத்தமல்லி அதுக்கப்புறம் புதினா இருந்ததுன்னா போட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம சாப்பிடும்போது மட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம். அது வரைக்குமே அது அப்படியே தம்மில் போட்ட மாதிரியே இருந்துடும். சிக்கன் 65 தான் ரெடி பண்ணியிருக்கேன். மிளகாத்தூள் வச்சுருக்கேன், தனியா பொடி வச்சுருக்கேன், கொஞ்சமாக கரம் மசாலா வச்சுருக்கேன், கார்ன்ஃப்ளவர் பவுடர் 1 ஸ்பூன் வச்சுருக்கேன், கஸ்தூரி மேத்தி, அரிசி மாவு வந்து 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். வேணுன்ற அளவுக்கு நம்ம வந்து காரம்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு போட்டு எல்லாத்தையும் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் வந்து ஒரு 2 ஸ்பூன் வரைக்கும் வந்து தயிர் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 1/2 ஹவர் இல்லை 1 ஹவர் கிட்ட கூட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து 65 வந்து ரெடி பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து நான் எப்பயும் உடனே வந்து ரெடி பண்ணிவிடுவேன். எண்ணெய் காயிற வரைக்கும் கொஞ்சம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுட்டு மிச்சம் கொஞ்சம் வச்சுருக்கேன். வச்சதுலேயே வந்து சிக்கன் கொஞ்சம் தான் போட்டேன், அதிலே கொஞ்சம் வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அந்த மசாலாலாம் இறங்குச்சுன்னா நல்லாயிருக்கும். சரி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மதியம் லஞ்சுக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சாச்சு. இன்றைக்கி காலையிலே வந்து சிக்கன் பிரியாணிலாம் வந்து ரெடி பண்ணிவிட்டு டிஃபன்லாம் எதுவுமே செய்யலை. ஏன்னா கொஞ்சம் டைம் ஆகிடுது. நம்ம காலையில் வேலை பார்த்துட்டா கொஞ்சம் சமைக்கிற வேலை முடிஞ்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். சமையல் வேலையே நம்மளுக்கு ரொம்ப லேட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாள் முழுக்க சமைச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. சரி ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து மதியம் லஞ்சுக்குமே வந்து ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் வந்து செஞ்சுட்ருக்கேன். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் தான் ரெடி பண்ணியிருக்கேன், இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. காலையில் சாப்பிட்றதுக்கே டைம் ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி என்ன சமைச்சேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். மதியம் லஞ்சுக்குமே ரெடி பண்ணணும். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து லஞ்ச் ரெடி பண்ணலான்னு இருக்கேன். சிக்கன் பிரியாணி தான் செஞ்சுருக்கேன். சீரக சம்பா அரிசி அதுக்கப்புறம் வந்து சாப்பாட்டு அரிசி ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். எப்போதும் போல் கரெக்டாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து 65 வந்து செஞ்சுருக்கேன். வெங்காய பச்சடி ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் முட்டை அவிச்சு வச்சுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து பாதி சிக்கன் 65 தான் போட்டிருக்கேன், மிச்சம் கொஞ்சம் இருக்குது. மதியம் லஞ்சுக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு லஞ்சுமே ரெடி பண்ணும். ரோஷன் ஒரு கிளாஸ் ஒன்று எடுத்துகிட்டு வாயேன். இவ்வளோ பெரிய சொம்பில் யாருன்னா தண்ணி குடிப்பாங்களா? ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு வா போ ரோஷன். நிறைய இருக்கா? சரி அவங்ககிட்ட கொடுத்துரு. அப்பாவுக்கு திரும்ப ஃபோன் பண்ணுறா. போ சாப்பிடு. நித்திந்தா பச்சடி வேணுமா? நம்ம எல்லாமே கிடைக்காது. நல்லா இருக்காடா? ரோஷன் நைட்டு வந்து ட்ராயிங் வரைஞ்சிட்டு இருந்தான். அவ்வளோ நேச்சுரலாக இருந்தது. அவன் காமிச்சிட்டு இருந்தான், அம்மா நல்லா இருக்கா சொல்லுங்கம்மா அப்படின்ட்டு இருந்தான். ரொம்ப சூப்பராக இருக்குடா அப்படின்ட்டு இருந்தேன். சரி அவங்களுமே வந்து அவங்களுக்கு ஒரு சில வேலைலாம் கொடுத்துருக்கேன். இந்த ரூமில் வந்து க்ளீன் பண்ணும்போது அவங்க அந்த சைடு இருந்தாங்க, அந்த ரூம் க்ளீன் பண்ணும்போது இந்த சைடு இருந்தாங்க. ஃபுல்லாமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து தொடச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து தொடச்சி வச்சுட்ருக்கேன். அடுத்த நாள் வந்து ஸ்கூல் வேறு ரெடி பண்ணணுமா, சரி இன்றைக்கி சண்டேன்றதுனால வேலையை முடிச்சிடுவோம். நான்வெஜ் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் வந்து சமைக்கிற வேலை மட்டும்தான் இருக்குது. மதியம் வந்து குழம்பு வச்சுட்டு அடுப்பெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி தொடச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் எல்லா வேலையுமே முடிஞ்ச மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் ஒவ்வொரு வேலையை வந்து பார்த்துட்ருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே வந்து அரைச்சிட்டேன். சிக்கன் பிரியாணிக்கு எப்படியே வந்து மொத்தமாக போட்டு அரைச்சிட்டேன். காலையில் வந்து சீக்கிரமாக சாப்பிட்ணுன்றதுனால வந்து அரைச்சிட்டு பிரியாணி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப வந்து இஞ்சி பூண்டெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அரைச்சி வந்து பாட்டிலில் வந்து எடுத்து வச்சாச்சு. எனக்கு வந்து நார்மலாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே யூஸ் ஆகும். நான்வெஜ் செய்கிறனோ இல்லையோ ஏதாச்சும் முட்டை வந்து செய்யும் போது கூட ஏதாச்சும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து எதனாச்சும் வந்து சன்னா மசாலா, பட்ரு, பன்னீர் இந்த மாதிரி எதனா பண்ணும்போது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கண்டிப்பாக வேணும். அதனால் கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும்போது அரைச்சி வச்சுப்பேன். வாரத்தில் ஒரு டைம்லாம் 10 நாளுக்கு ஒரு டைம் அரைச்சி வச்சுப்பேன். அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். தேங்காவுமே இருந்தது. தேங்காய் கூட கொஞ்சம் துருவிட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அவசரத்துக்கு வந்து யூஸ் ஆகும். நம்ம வந்து ரொம்ப சீக்கிரமாக கிளம்பும் போது எல்லாம் நார்மலாக வந்து கிளம்பும் போது எல்லாம் அவசரமாக தான் இருக்கும். அந்த டைமில் நம்ம தேங்காய்லாம் உடச்சிட்டு அதை வந்து மிக்சியில் போட்டுலாம் வந்து நம்மளால் ரெடி பண்ண முடியாது.
அது எல்லாம் எந்தெந்த வேலை ஸ்டோர் பண்ணுமோ அந்த வேலையெல்லாம் எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து பாத்திரமே எல்லாமே வந்து கழுவி க்ளீன் பண்ணிட்டேன். கிச்சன் எல்லாமே வந்து க்ளீனாக இருக்குது. மட்டன் வந்து கழுவி வச்சுட்டு எடுத்துகிட்டு போய் காலையில் எடுத்துகிட்டு வரும்போதே எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். இப்போ சமைக்கும் போது மட்டும் மட்டனும் அதுக்கப்புறம் எறா மட்டும் வாங்கிட்டு வந்தோம். இது ரெண்டுமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வேலை முடிஞ்சிடும். நார்மலாக வந்து எப்போவுமே மட்டன் குழம்பு வைக்கிற மாதிரி தான் உருளைக்கிழங்குலாம் வந்து கட் பண்ணி போட்டு மட்டன் குழம்பு வச்சேன். இன்றைக்கி வந்து அதிசயமாக ரோஷன் நித்தி 2 பேருமே எனக்கு மட்டன் சூப்பு வேணுமா அப்படின்னு கேட்டுட்டே இருந்தாங்க. நான் எதுவுமே கட் பண்ணி போடலடா. நான் சரி நார்மலாக குழம்பு வைப்பேன். இவங்க வந்து சூப்பெல்லாம் அந்த அளவுக்கு குடிக்க மாட்டாங்க. எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. சரி பரவாயில்ல, அப்படியே தான் இருக்கும், பரவாயில்ல குடிக்கிறீங்களா அப்படின்னா, பரவாயில்ல நான் குடிக்கிறோம்னாங்க. சரி மட்டன் கூட கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் போட்டு வச்சுருந்தேன். அதை அப்படியே அவங்களுக்கு கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஒரு 2 மட்டன் போட்டு அந்த தண்ணி கொடுத்தேன். அதுதான் சாப்பிட்டாங்க. சரி யாராவது க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது சாதம் வேறு வெந்துருச்சா என்னன்னு கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. சரி ரோஷன் வந்து கொஞ்சம் தழுவி கொடுடா, அது சாப்பாடு வெந்துச்சான்னு நான் பார்த்து சொல்கிறேன். அது எப்படிமா நீங்கள் வந்து சாதம் வந்து கையில் பிடிக்காமே பார்த்து எப்படி சொல்லுவீங்க அப்படின்னா, அதெல்லாம் பார்த்தா தெரியும்டா, நீ சாப்பாடு மட்டும் தழுவி கொடுடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் வந்து தழுவி கொடுத்துட்டு போயிட்டான். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும், வெந்துருச்சுன்னா வந்து சாப்பாடு வடிச்சிடலாம். இறாலுமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன். நார்மலாக வந்து மிளகாத்தூள் உப்பு போட்டு வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. சும்மா வந்து மிளகாத்தூள் அப்புறம் உப்பு போட்டாலுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நார்மலாக வந்து வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாத்தூள் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இறா வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ மட்டன் குழம்பு வச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் வந்து இறால் வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு எடுத்து போய் வச்சாச்சு. எல்லா வேலையுமே முடிஞ்சிச்சுன்னா நைட்டு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நமக்கு சமைக்கிற வேலைலாம் இல்லை. இன்றைக்கி நைட்டு கொஞ்சம் அந்தளவுக்கு வேலைலாம் இருக்காது. எல்லா பாத்திரமே வந்து கழுவி வச்சுருவேன். அந்தளவுக்கு பெருசாக சொல்லிக்கிற அளவுக்குலாம் வேலை இருக்காது. இவங்க கூட மல்லு கட்டுறது மட்டும் தான் நம்மளுக்கு வேலையாக இருக்கும். நமக்கு வந்து நார்மலாக வந்து எல்லா வேலையுமே நம்மளுக்கு முடிஞ்சிச்சு அப்பாடான்னு உட்காரும்போது நமக்கு ஏதாச்சும் புதுசாக எதனா ஒரு வேலை எடுத்துகிட்டு வருவாங்க. இல்லைனா இவங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணி வைப்பாங்க. இப்படியே தான் இருக்கும். சரி பார்ப்போம். இன்றைக்கான ஒரு மோட்டிவேஷ்னல் டிப் என்னென்னு பார்ப்போமா? மனுஷங்க வந்து நம்ம பச்சோந்திலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? நான்லாம் பார்த்துருக்கேன். இப்போ இருக்கிற பசங்களாம் பார்த்துருப்பாங்களா என்னன்னு டவுட்டு தான். அந்தளவுக்கு இப்போ இருக்கான்னா நமக்கே தெரியல. ஊர் சைடில் போனால் கூட கிடைக்க மாட்டேங்குது. நம்மளோட வந்து நேரத்துக்கு ஏற்ற மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதோட நேரத்தை மாற்றிக்கும்னு சொல்லுவாங்க. மனுஷங்க நிறைய பேர் வந்து அவங்க வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க நேரத்தை மாற்றிட்டே போயிடுறாங்க. இன்றைக்கான வாழ்க்கையை மட்டுமே நம்பி போகிறாங்க. உண்மைதான், இன்றைக்கான நாள் தான் நம்மளுக்கு நிஜம். நிஜத்தையும் நம்பலாம், நிஜத்தை நம்பாமல் யாராலுமே இருக்க முடியாது. நேற்றுக்கு வந்து நெயலுமே நம்மளுக்கு யூஸ் ஆகிருக்கும். நேற்றுக்கு இருந்த நெயலை விட்டுட்டு இன்றைக்கி இருக்கிற நிஜத்தை மட்டுமே நம்பிட்டு போக முடியாது. நெயல் இல்லாமல் நிஜம் இருக்காது. அது என்னன்னே தெரியல. நம்ம வந்து யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு செஞ்சால் நீ செஞ்ச நம்மளை யாருமே சொல்லவும் மாட்டாங்க. நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்து இவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நம்ம நினைப்போம். நீ என்ன என்ன நினைக்கிறது, நான் என்ன ஒன்று சொல்கிறது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு போயிடுவாங்க. நாளைக்கு வந்து இருக்க போகிற வாழ்க்கை நமக்கு என்னன்னு தெரியாது. இன்றைக்கி இருக்க போகிற வாழ்க்கை தான் நிஜம். ஆனால் நேற்றுக்கு நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றத வந்து நினச்சி பார்த்தாலுமே எல்லாரோட லைஃப்புமே நல்லாயிருக்கும். யாராச்சும் ஒருத்தவங்க நம்மளை தூக்கி விட்டுருப்பாங்க. நம்மளோட கஷ்டத்தில் தூக்கி வரவங்க என்றைக்குமே மறக்கவே கூடாது. சரி ஓகே, நெக்ஸ்ட் விலாகில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.